ஹிந்துக்கள் ஏன் கண்டதையெல்லாம் வணங்குகிறார்கள் அப்படின்னா கேள்வி என்ன புரியலையே. இல்ல, ஹிந்துக்கள் புஸ்தகத்தை தொட்டு கும்பிடுறாங்க, பணத்தை தொட்டு கும்பிடுறாங்க, ஒரு வாகனத்துல ஏறி உட்கார போனா அந்த வாகனத்தை தொட்டு கும்பிடுறாங்க, எதை எடுத்தாலும் தொட்டு கும்பிடுறாங்க. பெரியவங்களை பார்த்தா கேட்கவே வேண்டாம், டபால்னு காலில் விழுந்துடுறாங்க. ஏன் கடவுளை கும்பிடணும்? சரி, ஏன் இப்படி கண்டதையெல்லாம் கும்பிடணும்? நல்ல கேள்வி, பதிலை பார்ப்போம். உலகில் தங்களை விஞ்ஞானிகள் என்று சொல்லிக்கொண்டு, பெரிய மேதைகள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் கடவுள் எங்கே இருக்கிறார்கள், நான் தேடி பார்த்தேன், அப்படியெல்லாம் யாரும் கிடைக்கவில்லை, அதனால் என்னால் நம்ப முடியாது, நீங்கள் சொல்வது உங்கள் நம்பிக்கை அப்படிங்கிறாங்க. மத தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் இருக்கிறாரு, அவர் அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார், அங்க எங்கெல்லாம் நாம செத்த பிறகு போவோம், அவரை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஹிந்து தர்மம் என்ன சொல்கிறது என்றால், இந்த உலகம் ஒரு ஒற்றை ஆள். எப்படி நம்முடைய இந்த உடல் ஒரு ஆள் அப்படின்னு நாம நினைக்கிறோம், அதே போல இந்த உலகம் என்பதே ஒரு ஆள். அவருடைய உடம்பு ஒரு ஆளா? யார் அந்த ஆளு? அவர்தான் ஈஸ்வரன், ஆண்டவன். இது போய் ஒரு ஆளா? ஆமாப்பா, அவர் ஒரு பெரிய ஆள், பெரும் ஆள், பெருமாள் என்பதை புரிந்து கொள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லல. அப்படின்னு சொல்லிட்டு புத்தகமா அடுக்கி வச்சுக்கிட்டு இதை படியை கத்துக்கோங்கிறாங்க. அவைகளெல்லாம் மிகப்பெரிய ஆய்வு நூல்கள். இவைகளெல்லாம் மூட நம்பிக்கை என்று அவைகளை படிக்காமலேயே பல மூடர்கள் கதறி கதறி அழுது கொண்டு இருக்கிறார்கள். அவங்க கதறட்டும். ஆனால் இந்த நூலுக்கு உள்ளே சென்றவர்கள் யாரும் இதில் கூறப்பட்டது உண்மை இல்லை என்று சொல்ல முடியவில்லை. மேலும் உண்மையாக இருப்பதை அந்த நூல்கள் பார்க்க வைக்கின்றன. இவைகளெல்லாம் நம்முடைய வம்சத்தில் பல ஆயிரம் தலைமுறைகளாக பல கோட்டி அறிவாளிகளால், மேதைகளால் ஆராயப்பட்டவைகள். அவர்களால் நம் வம்சத்திற்கு மீண்டும் விளக்கப்பட்டவைகள், சொல்லித்தரப்பட்டவைகள், பரிந்துரைக்கப்பட்டவைகள், பரிசாக கொடுக்கப்பட்டவைகள். அப்படி அந்த தத்துவம் என்ன சொல்கிறது என்றால், இந்த ஆராய்ச்சிகளுக்கு பிறகு இந்த படைப்பு என்பது ஒரு ஆள், இந்த படைப்பில் உள்ளவைகள் அனைத்தும் அவருடைய அங்கங்கள், உறுப்புகள் என்று நிரூபிக்கின்றன. அந்த நிரூபணங்களை எல்லாம் ஆய்வு செய்து முடிவுக்கு வர ஒருவனுக்கு பல ஆண்டுகள் ஆகிறது. வாழ்க்கையில் ஏராளமான வயதுகளை அவன் தாண்டி விடுகிறான், இது உண்மை என்பதை பார்க்கும் பொழுது. ஆனால் அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்னால் அவன் இதற்கு விரோதமான மனநிலை, வாழ்வியல்களை வைத்திருந்தால் இந்த இடத்திற்கு வந்திருக்க முடியாது, அவன் வேறு எங்கோ சென்றிருப்பான் என்பதையும் அங்கு சென்றவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அதனால் தம்முடைய குழந்தைகளும் கூட இந்த உயர்ந்த உண்மையை பார்க்க வேண்டும், அதனால் நான் என் குழந்தைகளையும் இதற்கு ஏற்பவே வளர்க்கப் போகிறேன் என்று முடிவு செய்கிறார்கள். ஏனென்றால் என் குழந்தைகளுக்கு நான் இந்த மிகப்பெரிய இன்பத்தை, இந்த பரிசை கொடுக்க விரும்புகிறேன் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் அப்படி முடிவு செய்கிறார்கள். அந்த கல்வியானது நீண்ட கால கல்வியாக இருப்பதால் இப்பொழுதே அதற்கு உரிய ஒரு வாழ்வியலின் வழியே அனுப்புகிறார்கள். அதற்கு உரிய சிறிய சிறிய கல்வியை கொடுக்கிறார்கள், அறிமுகம் செய்கிறார்கள். அந்த விதத்துல என்ன பண்றாங்க, நாளை அவன் பார்க்க போகிறான் இந்த படைப்பு என்பது ஒட்டுமொத்தமாக ஆண்டவன் ஒருவன் மட்டும்தான் என்பதை. ஆனால் இப்பொழுது அவனுக்கு அதை சொன்னால் புரியாது, நம்ப முடியாது, ஏற்க முடியாது. அதனால என்ன சொல்றாங்க, பா உனக்கு இந்த சாப்பாடு நன்மையை செய்து சந்தோஷத்தை தருது, அதனால இந்த சாப்பாடு தெய்வம், அதை அவமதிக்காதே, தொட்டு கும்பிடு என்றார்கள். இந்த பணம், செல்வம் நமக்கு நன்மையை செய்கிறது, அதனால் இதை அவமதிக்காதே, தொட்டு கும்பிடு. அதே போன்றுதான் எதையெல்லாம் ஒரு குழந்தை அல்லது ஒரு சிறியவன் சுலபமாக புரிந்து கொள்ள முடியுமோ, என் வாழ்க்கையில் இது முக்கியம் என்று, அங்கே அந்த மரியாதையை கொடுக்க பழக்கப்படுத்தினார்கள். சின்ன வயசுல அந்த வயதுக்குரிய கல்வியை தானே கொடுக்க முடியும். இப்ப எல்கேஜி சேர்ந்த உடனே யாரும் MBBS புத்தகத்தை கொடுக்கறது இல்லையே, என்ன? அதே போலதான். அப்ப அவங்க செஞ்சா தப்பு கிடையாது, இவங்க செஞ்சா மட்டும் தப்பு அப்படின்னு பல மூடர்கள் உளறுகிறார்கள். அதனால இது ஒரு கல்வி முறை, வயதுகளுக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அழைச்சிட்டு வர்றது. அதனால் முதலில்
சுலபமாக உயர்ந்த விஷயங்கள், தன் வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்கள் என்று எதை ஒருவன் புரிந்து கொள்ள முடிகிறதோ அங்கு முதலில் ஒருவன் மரியாதை கொடுத்து பழக வேண்டும். அதுதான் அவனுடைய எதிர்கால சிறப்புக்கு நல்லது, எதிர்கால நிம்மதியான வாழ்க்கைக்கு நல்லது. இல்லை என்றால் விரோதமான வழியில் சென்றிருப்பான். சென்ற பிறகு மீண்டும் திருப்பி கொண்டு வருவது சிரமமாக போகும், இயலாமல் போகலாம் என்ற காரணங்களால் தான் நம்முடைய முன்னோர்கள் இது போன்ற பழக்க வழக்கங்களை நம்முடைய வாழ்வியலில், இந்து தர்மத்தில் ஏற்படுத்தி வைத்து உள்ளார்கள். இப்படி மிக உயர்ந்த பக்குவங்களுடன், பண்பாட்டுடன், விஞ்ஞான பூர்வமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் என்ற பொருளில்தான் தங்களை அவர்கள் பாரதிகள் என்று அழைத்துக் கொண்டார்கள். அதனால்தான் இந்த பாரதிகள் வாழும் நாட்டை பாரத நாடு என்று அழைத்தார்கள். அதனால்தான் அவர்கள் நமக்கும் சொன்னார்கள், அப்பா நீ பாரதிகளின் வம்சத்தில் பிறந்தாய், நீயும் பாரதியாக வளர், புத்திசாலியாக வாழ்ந்து கொள், சுகமாக வாழ்ந்து கொள் என்று. ஆனா நாம என்ன பண்றோம்? நமக்கு இந்த அரசாங்கம் கொள்ளையடிக்க வந்த வெள்ளையன் ஏற்படுத்திய கல்வி திட்டத்தையே இப்ப வரைக்கும் நமக்கு சொல்லித் தர்றதுக்கு ஒரு கல்வித்துறையை வச்சிருக்கு. நமக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அதை படிச்சுட்டு பைத்தியம் முடிச்சு கேள்வி கேட்கிறோம். என்ன, அவன் சொல்றத கேட்கிறதா நீங்க சொல்றத கேட்கிறதா என்று ஆராய்ச்சியிலேயே வாழ்ந்து கடைசியில 90 வயசுல புரிஞ்சுக்கிறோம், ஆமா ஆமா இங்க கூட ஏதோ சரியா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த 90 வயசு வரைக்கும் நம்ம பிள்ளை பேர பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடம் போ, அவங்க சொல்றத நல்லா படி, கோயிலுக்கு போவாத போனா நேரம் வீணா போயிடும், கல்யாண வீட்டுக்கு என் கூட வராத வந்தா அவங்க நேரம் வீணா போயிடும், இதெல்லாம் சொல்லி நல்லா படி, நல்லா மார்க் வாங்கு, நல்லா பரீட்சை எழுது, நல்லா சம்பாதி அப்படின்னு சொல்லி இப்ப அவனுக்கு வயசு 50 ஆயிடுச்சு. இப்ப 90 வயசுல உனக்கு புரியுது. இப்ப நீ சொன்னா அவன் கேட்பானா? அவன் கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? ஏன்னா நீ கேட்கலையே. நீ 40ல இருக்கும்பொழுது அவன் உன் பிள்ளை தானே, அவனும் கேட்க மாட்டான். என்ன, நீ சிங்கம், உனக்கு பிறந்த பிள்ளை தானே, அவனும் நீ சிங்கம் கேட்க மாட்டான். விரோதமான வழியில் நெடுந்தொலைவு பயணம் செஞ்சாச்சு, இனிமேல் மாற்றிக்கொள்வது சிரமம். இதை புரிந்து கொண்டு நாம் வரும் சந்ததிகளுக்காகவாவது நன்னெறியை காட்டிச் செல்வோம். அதனால்தான் நம் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும், நம் பிள்ளைகளுக்கும் அவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். வாழ்க பாரதி, வாழ்க பாரதம், வாழ்க பாரத பண்பாடு.